ஹெவன்லி டீமன் வால்ட் அ குவைட் லைஃப் அப்படிங்கிற மான்வாவோட பார்ட் 6 தான் வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேடம் உங்களுக்காக நான் ஒரு செய்தி இருந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்திருக்கான். அவன் ஆனா என்னத்தையும் யோசிச்சுட்டு இருக்கா போலயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பிசிஷியனும் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் யோசிச்சு பார்க்குறான். ஹீரோ வந்து என்ன சொன்னா அப்படின்னு. இந்த மாதிரி இனிமே என் கூட நீ இரு. நீ வந்து எனக்கு கண்டிப்பா நீ எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் யோசிச்சு பார்க்குறான். பரவாயில்ல நான் இத ஏத்துக்கிறேன். இனியும் அடுத்து ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறதே எனக்கு தெரியலனாலும் பரவால்ல. நான் இவங்க கூடயே வந்து என் அப்பனா இருக்கிறேன். என்னோட ஒர்த்த வந்து என் அப்பனா நான் இவங்களுக்கு காமிப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி த 1000 பிசிஷியன்ஸ் அதுல 2 பேர் வந்து என்ன பண்ண நம்ம கூட சேர ஆசைப்படுறாங்க. அவங்க வந்து என்ன அப்படின்னா மருத்துவம், அதே மாரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் அது 2துலயும் வந்து என்ன அப்படின்னா பெரிய ஆளுங்க. சரி ஓகே. உனக்கு ரொம்ப நல்ல வேலை. நீ செஞ்சிருக்கிறது உண்மையாவே ரொம்ப வேலை. என் கூட இருக்க எல்லாருமே ரொம்ப நல்ல ஆளுங்க தான். அப்படின்னு சொல்லும்போது இவங்க கூட இருக்க ஆளுங்கலாம் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாரி இருப்பாய்ங்க. ஆனா இவங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணா ஒரே மாரி தான் சிரிக்கிறானுங்க. அத பார்த்தா தான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி ஓகே. அந்த ஆள் அவன கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவங்க சைடுல வந்து என்ன பண்ணா 2 பக்கம் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாய்ங்க. ஹீரோ அவன் தலையில கை வச்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கடா அப்படின்னு சொல்லும்போது, அவன் வந்துட்டு இந்த மாரி அங்க ஏதோ ஒரு பெரிய ட்ராப் இருக்கும் போல. நானும் வந்து என்ன பண்ணேன் அந்த இடத்துல இது பண்ணேன். மிஸ்டர்ஸ் அப்படியும் நான் ஒண்ணும் இப்ப மிஸ்டர்ஸ் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே. நாங்க ஆனா அங்க முதல்ல கடற்கொள்ளையரா தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு, "நீ வந்து கடற்கொள்ளையரா இருந்தியா?" "ஆமா நான் கடற்கொள்ளையரா இருந்தேன். எனக்கு லக்கால நான் தப்பிச்சேன்." எப்புட்றா அங்க அவ்ளோ செக்யூரிட்டி டைட்டா இருக்கும்போது இவன் தப்பிச்சிருப்பான். ஒருவேள அந்த ஷாங்ஷியோட சேர்ந்தவனா ஆளா இருப்பானோ? அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ எங்கருந்து தப்பிச்ச? நீ ஏதாவது ஒரு வழி சொல்லேன் அப்படின்னு சொல்லும்போது, அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் உளறிட்டு இருக்கேன்ல, உனக்கு இது எல்லாம் தெரியுமா? நீ வந்து என்ன அப்பனா ஃபுல்லா அத பார்த்தியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல இல்ல நான் சும்மா இவன் சொன்ன செய்திய மட்டும் தான் இது பண்ணேன். இவன் எப்படி தப்பிச்சா என்ன ஏதுன்னுலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தாக்கா, அவளோட பிரஷர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அப்புறம் டக்கு டக்குன்னு லாக் பண்ணிட்டா. லாக் பண்ணிட்டு, இங்க பாரு. இப்ப நீ மரியாதையா வந்து என்ன பண்ண என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அத உண்மைய சொல்லியே ஆகணும். அப்படின்னு சொல்லும்போது, நான் இல்ல நான் ஸ்பை இல்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயம் சொல்றா. போச்சு எப்படி நம்ம ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே இவ்வளோ ஸ்பை இருக்காங்களா? அப்படின்னு சொல்லும்போது, இவ 5 வருஷமா நம்ம கூட தான் வந்து இருந்தா. ஆப்போசிட்ல இவ 5 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே. நான் ஸ்பையா இல்லையோ, அது எனக்கு தேவையில்ல. அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல நான் ஸ்பை எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் அழுதுட்டே இருக்கல்ல. நீ ஸ்பையா இருக்கியோ இல்லையோ, எந்த ஒரு ட்ராப்பா இருந்தாலும் சரி, அத நான் ஈஸியா சமாளிச்சுருவேன். அப்படின்னு சொல்லும்போதே ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டுருக்காய்ங்க. உண்மையாவே இந்த இடத்துல ட்ராப் வச்சுருவாய்ங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசிட்டுருக்கையில ஹீரோ வச்சு பார்க்குறோம். ட்ராப்பா? எவ்வளவோ ட்ராப் இருந்தாலும், நான் ஹெவன்லி டியூமனா இருக்கும்போது என்னைய சுத்தி ஊர்பட்ட ட்ராப் வச்சிருந்தாங்க. அது எதுவுமே வந்து என்ன அப்பலாம் என்ன ஒண்ணுமே பண்ணல. இவங்க வைக்கிற இது மட்டும் என்ன என்ன பண்ணிட போகுது? அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, அந்த பில்டிங்லேருந்து ஒரு மாரி பச்சை கலர்ல ஒரு எனர்ஜி வந்துட்டு இருக்கும். ஹீரோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து சொல்றான். சரி ஓகே. நான் வந்து முன்னாடி போய் உள்ள போய் என்ன ஏதுன்னு பார்க்குறேன். நீங்க எனக்கு பின்னாடி இருந்து கீழ இருக்க மத்த ஆளுங்கள பாருங்க. அப்படின்னு சொல்லும்போது பாடிகார்ட் இருந்துட்டு, ஆனா அது கொஞ்சம் ஆபத்தா இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் முன்னாடி போறேன். நீங்க பின்னாடி இருந்து பாருங்க. சரியா? அப்படின்னு சொல்லி, சரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். சொல்லிட்டு அங்க வந்து போனதுக்கப்புறம் சரி ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்ன பண்ணா கையாட்டுறேன். கையாட்டையும் பார்த்தாக்கா ஒரு மாரி ஷாடோ மாரி அப்படியே அரையறான். எல்லாரும் வந்துட்டு சீக்கிரம் அவன அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லும்போது பார்த்துட்டு, ஐய்ய! என்னது இது? இவன் எப்படி இப்படி ஷாடோ மாரி மறைஞ்சு போறான்? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அப்படின்னா அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. சரி ஓகே. நாம வேலைய ஆரம்பிக்க வேண்டியது தான். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண எல்லாரும் போகும்போது ஹீரோ வந்து பார்க்குறான். ஓகே அங்கிள் தான் இருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ உள்ள போறான். ஹீரோ உள்ள போய் அந்த இடத்த கதவ வந்து அப்படியே அவன் கைய வச்சு தொறந்துட்டு, உங்கள நான் வரவேற்கிறேன். நீங்க உண்மையாவே வந்து என்ன அப்படின்னா ரொம்ப நல்ல ஆள் தான். இங்க ஏகப்பட்ட ட்ராப் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுமே கூட நீங்க இங்க வரீங்களே! ம். உண்மையாவே உங்கள நினைச்சா எனக்கு பெருமையா தான் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனேன். உள்ள பார்த்தாக்கா ஒரு ஆள் உட்காந்துருப்பான். பரவால்ல. இவன் மார்ஷியல் ஆர்ட்ஸ்லயும் வந்து என்ன அப்பனா பெரிய ஆளா? இல்ல என்ன ஏதுன்னு தெரியல. பார்ப்போம். அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு உங்க ஆளுங்க உண்மையாவே ரொம்ப ட்ரெயின் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஆட்டு கூட்டத்துக்குள்ள வந்திருக்க ஒரு ஓநாய் மாதிரி இருக்காங்க. அவங்கள நீங்க ட்ரெயின் பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்களும் என்ன அப்பனா உண்மையாவே ஒரு பெரிய ஆளா தான் இருக்கணும். உங்களோட பவர நானும் செக் பண்ண விரும்புறேன். அப்ப சண்டைய ஆரம்பிப்போமா? அப்படி சொல்லி இருந்தாலும் அதுக்கு முன்னாடி என்னோட பேர சொல்லிக்கிறேன். என்னோட பேர் கோண்டாம். என்னது கோண்டாங்கா? இது ஒண்ணும் அவ்வளோ பெரிய மார்ஷியல் ஆர்ட்ஸ் பேரு மாரி தெரியல. இல்லையே! நான் வந்து என்ன அப்ப எந்த செட்டோட லீடரும் கிடையாது. நான் ஒரு டாப் 10 மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல ஒரு ஆளும் கிடையாது. இருந்தாலும் இந்த இடம் என்ன அப்ப என்ன மதிக்கல. இருந்தாலும் என்கிட்ட பவர் ரொம்பவே ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "நீ யாரா வேணா இரு, எவனா வேணா இரு. சரியா? அதனால நான் உன்ன பார்த்துலாம் ஒண்ணும் பயப்பட மாட்டேன்." அப்படின்னு சொல்லி சரி ஓகே பார்த்துருவோம். நீங்க எவ்வளோதான் இந்த நட்பா சக்திய அப்புறம் உங்களுக்குள்ள வச்சிருக்கீங்கங்கிறது எனக்கும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா அமையும். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது, "ஏய் ஓகே. நீ இப்படிதான் பேசிட்டு தான் இருக்க போறியா? சீக்கிரம் வா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "சரி ஓகே. நீங்க தான் ஃபர்ஸ்ட்டு வருவீங்கன்னு நான் நினைச்சேன்." அப்படின்னு அவன சுத்தி ஒரு மாரி பச்சை கலர்ல ஒரு இத எடுத்துட்டு வரான். அந்த ஆறாவ வந்து அப்புறம் அவன் வெளிப்படுத்தல ஹீரோ எதுவுமே வந்து கண்டுக்க மாட்டான். அவன் பாட்டுக்கு அமைதியா நின்னுகிட்டே இருப்பான். என்னது இது?
இவன் ஒண்ணுமே செய்யாம அமைதியா இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு, "சீக்கிரம் வா" அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே. அப்ப இந்தா இத வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தி எடுத்து என்ன பண்ணான், திரும்ப ஒரு ஸ்லாஷ் வந்து என்ன பண்ண விடுவான். அதுவும் அப்படியே பச்சை கலர்ல வந்து நம்ம அவரும் ஹீரோ வர்றாப்னா, அது எதுவுமே கண்டுக்கவே மாட்டான். லைட்டா இப்படி தலைய நவுத்தி வைப்பான். அதுலருந்து தப்பிச்சுருவான். சரி ஓகே. இந்தா இதையும் வந்து வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து திரும்ப வந்து முன்னாடி இருந்து என்ன பண்ணா அட்டாக் பண்ணுவான். அது எதுவுமே வந்து என்ன பண்ணா வேலை செய்யாதுங்கிற மாரி ஹீரோ வந்து அப்படின்னா டக்கு டக்குன்னு அதுல வந்து ஈஸியா டாட்ஜ் பண்ணிருவான். அத வந்து டாட்ஜ் பண்ணிட்டு ஹீரோ வந்து என்ன அப்படின்னா, அவனோட கால்ல வந்து அப்படின்னா அவனோட பர்பிள் எனர்ஜிய ஃபுல்லா கேதர் பண்ணி, அவன் மூஞ்சில அப்படின்னா ஒரே உத என்ன அப்படின்னா உதைச்சுருவான். அவன் உதைச்ச உதையில வந்து என்ன அப்படின்னா, அவனுக்கு வந்து என்ன அப்படின்னா அடிபட்டு கிட்டத்தட்ட சைடுல வந்து என்ன அப்படின்னா கன்னத்துல ஒரு ரத்தமே வந்து வந்துரும். அதுக்கப்புறம் சரி ஓகே. நீ தோத்துட்டியா? அப்படின்னு சொன்னது, அதெல்லாம் வந்து அவ்வளோ முடியாது அப்படின்னு சொல்லி திரும்ப மறுபடியும் அப்படின்னா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாய்ங்க. அவன் வந்து என்ன பண்ணா, அவனோட முழு எனர்ஜிய வச்சுட்டு திரும்ப, "நீ இத வந்து என்ன பண்ண சமாளி" அப்படின்னு சொல்லிட்டு பைக்குல என்ன பண்ணா கைய விட்டுட்டு இது மாரி ஒரு அட்டாக் பண்ணுவான். பார்த்தா அவன சுத்தி பார்த்தாக்கா ஒரு மாரி டேகரா இருக்கும். இது இது வாய்ப்பில்ல. "டேய் ஷாடோவா எப்படி மறையிற? இதுக்கு வாய்ப்பில்ல. நீ எங்க தான் இருக்க? நீ ஏன் இப்படி ஒளிஞ்சுகிட்டு இருக்க பொட்டா மாரி? மரியாதையா வெளிய வா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா ஹீரோ வந்து பின்னாடி வந்து, "என்ன சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, அவன் முதுகுலயே வந்து அப்படியே திரும்ப ஒரு அடி. அடிச்ச வேகத்துக்கு அவன் கத்திக்கிட்டே அப்படியே தெறிச்சு போய் கீழ விழுவான். ச்சோ! ச்சே! இவன் என்ன இவனோட பவர் நான் எக்ஸாம் பண்ணத விட வந்து அப்பலாம் ரொம்ப அதிகமா இருக்கு. என்னால இது முடியல. உன்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மறுபடியும் அடிக்க வரும்போது ஹீரோ அப்படின்னா அவன் கைய வச்சு ஒரு அடி. அடிச்ச வேகத்துக்கு அவன் கண்ணமே அப்படியே சிவந்து போய் விழுந்துரும். இனிமே இதே மாரி தான் வந்து அப்படின்னா உன்னோட பவர காமி எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ அப்படின்னா அவன அடிச்சு போட்டுருவான். அடிச்சு போட்டோனே அவன் அப்படியே கீழ வந்து விழுந்தோனே அவனையும் தூக்கிட்டு அப்படியே ஹீரோ அப்புறம் அந்த ரூம்ல இருந்து வெளிய போவான். ஹீரோ அங்க வெளிய வரத பார்த்தோனே, அவன் ஆளுங்க எல்லாரும் அப்ப ஓடி வருவாங்க. ஓடி வந்துட்டு, "மாஸ்டர் உங்களுக்கு என்ன பிரச்சனையும் இல்லையே?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, என்ன அவன் கையில என்னத்தையோ வச்சிருக்கானே, என்னது அது? பரவால்ல. நீங்க யாருக்காவது அடி எதுவும் பட்டுருச்சா? எல்லாரும் கரெக்ட்டா தானே இருக்கீங்க? அப்படின்னு சொல்லி ஹீரோ வச்சு பார்க்குறான். பரவால்ல. நான் இந்த மாரி போன வாட்டி ஹெவன்லி டீமனா இருக்கும்போது என் கூட இருந்த ஆளுங்க. அவங்க யாரையும் நான் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்த்ததே கூட கிடையாது. ஆனா இந்த வாட்டி எல்லாமே மாறிடுச்சுன்னு நெனைக்கிறேன். சரி ஓகே. நீங்க எல்லாரும் உண்மையாவே ரொம்ப நல்லா சண்டை போட்டீங்க. அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்துட்டு, "பரவால்ல. மாஸ்டர் நம்மள பாராட்டுறாரா?" இது உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்குல்ல. மாஸ்டர் நம்மள பாராட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கையில, சரி ஓகே. சீக்கிரம் இப்ப அடுத்த வேலை என்னமோ அத பாருங்க அப்படின்னு சொல்லி அத என்கிட்ட விட்டுருங்க. நான் பார்த்துக்கிறேன். ஆனா இந்த இடத்துல எதுவுமே இருக்கிற மாரி தெரியலையே. இப்ப இந்த இடத்த வேற ஃபுல்லா நம்ம தேடணும். அப்பதான் வேற இங்க ஏதாவது இவங்க மறைச்சு வச்சிருக்காங்களா என்ன ஏதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க இத பத்தி கவலைப்படாதீங்க. நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லல, நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்னு சொன்னோம். என்ன இங்க இருக்க விஷயங்கள், அதுவே என்ன கூப்பிடுது. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அப்படியே திரும்பி பார்க்கையில பார்த்தாக்கா, அந்த இடம் ஃபுல்லா ஒரு மாரி பர்பிள் எனர்ஜி வந்து அப்படியே வெளிப்பட்டுட்டு இருக்கும். இத ஃபாலோ பண்ணிட்டு போனாலே போதும். எனக்கு தேவையான எது என்னவோ அது கிடைச்சிரும். அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே. இதுக்குள்ள தான் வந்து இருக்கு. சரி ஓகே பாடிகார்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிடையில, அவன் வந்து என்ன அப்படின்னா, வாள் எடுத்துட்டு ஃபுல்லா வந்து என்ன பண்ணா, டக்கு டக்கு டக்குன்னு கட் பண்றான். கட் பண்ணிட்டு அந்த இடத்த வந்து என்ன பண்ணா உடைச்சு விட்டோனே, உள்ள பார்த்தாக்கா, ஒரு வெளிச்சத்த பார்த்தோனே, அங்க இருக்கிறவங்கலாம் என்னமோ ஒரு மாரி இது பண்ணிட்டு இருக்கையில எல்லாம் எட்டி பார்க்குறாங்க. ஐய! இதுக்குள்ள தான் அதுங்க இருக்கு. ச்சே! இத பார்க்கவே பயமா இருக்கே! இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, ஷாங்ஷீஸ் தான். இதுதான் இதுக்குள்ள இருக்கு. அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு இருக்கையில சரி ஓகே. எனக்கு என்ன தேவையோ அது கிடைச்சிருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்ன பண்றான், அந்த ஷாக்ஸிஸ் எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம், அந்த இதுக்குள்ள வந்து என்ன பண்ணா, உள்ள போறதுக்காக தயாரா இருக்கான். அந்த குழிக்குள்ள வந்து என்ன பண்ணா, அப்படியே பார்த்து குதிச்சிடலாம். அந்த குழிக்குள்ள வந்து என்ன பண்ணா, குதிச்சதுக்கப்புறம் எல்லா ஷாக்ஸியும் வந்து என்ன பண்ணா, ஹீரோவ பார்த்தே வந்து என்ன பண்ணா பயப்படுது. உடனே அவன் வந்துட்டு யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா கத்தையில, ஹீரோ வந்து என்ன பண்ணா, அங்க உள்ள போய் இறங்கிறான். இறங்கிட்டு அங்க இருக்க எல்லா ஷாக்ஸிஸ்ல இருக்க எல்லா ஆறாவையும் வந்து என்ன பண்ணா, அதுங்கள்ட்ட இருக்க எல்லா எனர்ஜியும் அப்படியே உறிஞ்சிடுறான். அவங்க எல்லாமே என்ன பண்ணா கத்திக்கிட்டே அப்படியே ஒண்ணு ஒண்ணா அப்படியே பட்டு பட்டு பட்டுன்னு வெடிக்குது. அதுங்க எல்லாமே வெடிச்சதுக்கப்புறம் அதுங்களுக்கு கிட்டேருந்து கிடைச்ச அந்த எல்லா எனர்ஜியும் வந்து என்ன பண்ணா, ஹீரோ வந்து என்ன பண்ணா அவனுக்குள்ள உறிஞ்சிக்கிறான். "அப்பா! நல்ல வேலை. இந்த எனர்ஜி இது உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த எனர்ஜி தான் எனக்கு இப்ப தேவையும் படுது. இதுவே வந்து என்ன பண்ணா எனக்கு போதும்." அப்படின்னு சொல்லி ஹீரோ என்ன அந்த இடத்துல கத்திட்டு இருக்கேன். வெளியில கீழ பார்த்து, ஐய! அங்க உள்ள என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன நடந்துட்டுன்னா தெரியலையே! சரி ஓகே. சரி நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போறாங்க. உடனே நம்ம அவ்வளோதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்கேருந்து போயிருவோம். ஆனா அங்க ட்ரெய்னிங். அந்த ட்ரெய்னிங்க நான் மிஸ் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லி ட்ரெய்னிங்கே மிஸ் பண்ண முடியல. ஐய! அப்படின்னு சொல்லிட்டு அவ பார்த்துட்டு ஆமா அங்க போனா உண்மையா நல்லா தான் இருக்கும். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறான். ம். இவங்க சண்டை போட்டாங்க. இவங்க எல்லாரோட உடம்புலேருந்து வரக்கூடிய அந்த ஆறா உண்மையாவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆனா நம்ம முதல்ல அங்க ரிவர் மார்ஷல் ஆலயத்துல சண்டை போட்டோமே! அவன் உடம்புல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்ட அந்த சோல் ஆகட்டும், உடம்புலேருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி ஆகட்டும், அது எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. சரி ஓகே பார்ப்போம். இவனுக்கு என்ன தேவையோ அத என்ன பண்ண இவங்க குடுக்குறாங்களான்னு இத பார்ப்போம். ஆனா போன வாட்டி மாரியே நான் வந்து என்ன பண்ணேன், தவறான விஷயங்கள செய்யக்கூடாது. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, சரி ஓகே. நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க போயிடுவோமா? அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாரி நம்ம அங்கருந்து இந்த கிடைச்சத அந்த எலிக்ஸர் அத வச்சு நெறைய விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் செய்யல என்ன சொல்லலாம்? அப்படிங்கும்போது, ஆமா.
அங்க உண்மையாவே நெறைய எலிக்ஸிர் கிடைச்சது. அந்த எலிக்ஸிர்ல நம்ம இன்னும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஆட் பண்ணா போதும். அத இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ஸியா யூஸ் பண்ண முடியும். அதுக்குள்ள வந்து எப்படின்னா பிளட் ஃப்ளவர் அத வந்து ஆட் பண்ணா போதும். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ரேஜ் மெம்பர்ஸ் ஆகட்டும், அதுலேருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த சைட் எஃபெக்ட்ஸ் அது எல்லாத்தையும் நம்மளால கியூர் பண்ண முடியும். அப்படி மட்டும் பண்ணிட்டோம்னா, அது உண்மையாவே ரொம்ப நல்ல எலிக்ஸிர் ஆயிரும். நீங்க ஒரு அனுமதி மட்டும் குடுங்க அப்படிங்கும்போது, சரி ஓகே. நீ என்ன செய்யன்னு தெரியல. நீ சொல்றது என்ன அப்படா நான் நம்புறேன். ஓகே. அத செய்றதுக்கு உனக்கு நான் அனுமதி தரேன். சரியா? அத சீக்கிரமா பார்த்து செஞ்சுரு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது, "ரொம்ப நன்றி மாஸ்டர். நீங்க செஞ்சத நான் அப்படின்னா கண்டிப்பா என்னைக்கும் மறக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "ஓகே. நான் இப்ப வேலைய ஆரம்பிக்க போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாரி சிரிக்கையில, "ஐயோ! இவன பார்க்கையிலே எனக்கு பயமா இருக்கே." அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிசிஷியன் அப்புறம் பயந்துட்டு இருப்பான். சரி ஓகே. நம்ம இப்ப அங்க போயிருவோம். கோல்டன் வால் மெர்ச்சன்ட் ஹவுஸ்க்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம போயிருவோம். ஆனா எனக்கு இத பார்க்கும்போது வீடு மாரியே ஃபீல் ஆக மாட்டேங்குது. அப்படின்னு சொல்லும்போது சீன் அப்படியே இன்னொரு இடத்துல சேஞ்ச் ஆகுது. சரி ஓகே. என்ன செய்தி கொண்டு வந்திருக்காங்க சொல்லு. அப்படின்னு சொல்லும்போது, இது மாரி நம்ம கிட்ட இருக்க எல்லா சோல்ஜர்ஸும் வந்து செத்து போயிட்டாங்க. எல்லா ஷாக்ஸீஸும் வந்து என்ன அப்படின்னா மறைஞ்சு போயிட்டாங்க. அதோட ரொம்ப மோசமே என்ன அப்படின்னா, எல்லா எலிக்ஸரும் வந்து அப்படின்னா காணாம போயிடுச்சு. அங்க எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இது நான் எப்படி போய் அந்த ஆள் மூஞ்சில முழிக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் பயமா பார்த்துட்டு இருக்கையில, இன்னொரு இடத்துல பார்த்தாக்கா, மாஸ்டர் நீங்க வந்துட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஓடி வரான். என்னது இது? யார் இவன்? இவன் ஏன் இப்படி ஓடி வந்துட்டு இப்படி இது பண்ணிட்டு இருக்கான்? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, மாஸ்டர் நீங்க வந்துட்டீங்களா? நீங்க வந்தது உண்மையாவே ரொம்ப நன்றிங்க. ரிவர் மார்ஷல் அலையன்ஸ் அதுலேருந்து கூட ஆள் வந்திருக்காங்க. நீங்க செஞ்சத வச்சு அப்படியே ரொம்ப இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, இவன் என்னடா இப்படி இது பண்ணிட்டு இருக்கான்? இவனோட அட்ரஸே வித்தியாசமா இருக்கே! அப்படின்னு சொல்லும்போது, மாஸ்டர் வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கும்போது நீங்க முதல்லயே வருவீங்கன்னு நான் நெனச்சேன். நீங்க வர எவ்வளோ நேரம் ஆச்சு? சரி ஓகே. நீங்க வரும்போது அப்படியே மாஸ்டரையும் வந்து நம்மள பாத்துருங்க. என்னது மாஸ்டரா? அப்பன்னா என் பிரதரா? ஒரு நிமிஷம். நான் ஏன் அவன பிரதர்ங்கிறேன்? நான் இதுவரைக்கும் யாரையும் பிரதர்ன்னு கூப்பிட மாட்டேனே. அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சு பாத்துட்டு, ஒருவேள இந்த பாடி இதுதான் வந்து என்ன அப்ப நான் அவன இது பண்ணிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். அதனால தான் வந்து அவன என்ன பிரதர்ன்னு கூப்பிடுது. இதுவரைக்கும் நானும் அவன பிரதர்ன்னு கூப்பிடல. சரி ஓகே. என்னால வர முடியாது. நான் வந்து இப்பதான் வந்திருக்கேன். என் ஆளுங்க எல்லாரையும் நான் போய் பாக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, மாஸ்டர் இருந்தாலும் சரி ஒண்ணும் கவலைப்படாத. அவரு வருவாரு. அப்படி சொல்லி இன்னொரு பிசிஷியன் சொல்லிட்டு இருக்கையில, மாஸ்டர் வந்துட்டாரு, மாஸ்டர் வந்துட்டாரு எல்லாம் கத்திட்டீங்களா, அவைங்க வந்து பார்க்குறாங்க. ஏய் அங்க பார்றா, மாஸ்டர் பின்னாடி பார்றா, உண்மையாவே பார்றா, இந்த வாட்டி என்ன மாஸ்டர் ஒரு அழகான பொண்ண கூட்டு வந்திருக்காரா அப்படின்னு அவைங்க பார்த்துட்டு இருக்கையில, எல்லாம் வந்துட்டு மாஸ்டர், மாஸ்டர் எல்லாம் வந்து சுத்தி வந்துர்றாங்க. எல்லாம் வந்து எட்டி பார்த்துட்டு பரவால்ல, இவரு எப்படிதான் அங்கருந்து வரும்போதெல்லாம் அழகழகான பொண்ண கூட்டிட்டு வராரோ, இவரு இப்ப பிரைட்டா இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்துட்டு, அமைதியா இருந்து வேலைய பாருங்கடா அப்படின்னு சொல்லி அப்படின்னா எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுறான். சை! இவன் மாறுன மாரியே தெரியலையே! அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, இன்னொரு இடத்துல வந்து இது எல்லாத்தையும் என்ன பண்ண ஒருத்தி பார்த்துட்டு இருப்பா. ச்சே! இவனோட அப்பியரன்ஸ் அது எல்லாமே ஃபுல்லா டோட்டலி சேஞ்ச் ஆயிருச்சு. இது எப்படின்னு தான் தெரியல. பவுலியன் மாஸ்டர் இவங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாருன்னா, கண்டிப்பா ஏதாவது விஷயம் இருக்கும். அது என்ன ஏதுங்கிறத நீ கவனிச்சியா? அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்பை இருந்துகிட்டு இந்த மாரி அவர் ரியூர் மார்ஷல் அலையன்ஸ் அதோட ட்ரெய்னிங்க்கு வந்து அப்படின்னா அக்னாலெட்ஜ்மென்ட் பண்ணியிருக்காரு. அப்படின்னு சொல்லும்போது என்னது? ஆமா. அவங்க என்ன அப்படின்னா இங்க வந்து ட்ரேட் பண்ண ஆசைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம பேப்பர், அது மட்டும் இல்லாம லிக்கர் இது 2த்தையும் வந்து நான் அப்படின்னா இங்க செல் பண்றதுக்காக உறுதி எடுத்திருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு என்ன வாய்ப்பே இல்ல. அந்த டேசான் அவன் செஞ்சான்னு சொல்றியா? ஆமா. நாங்க அவர பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணி தான் இருக்கோம். அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஒண்ணும் சாதாரண இன்ஃபர்மேஷன் வேணாம். எனக்கு அவன பத்தி ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் வேணும். அவனோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ் எல்லாமே வந்து வேணும். அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா நீங்க சொன்னத நான் அப்ப நான் ஏத்துக்கிறேன். அப்படின்னு சொல்லும்போது, நான் இந்த கோல்டன் பவலியான் அது மொத்தத்தையும் வந்து என்ன அப்பன்னா டேக் ஓவர் பண்ணணும். அதுதான் என்னோட விருப்பம். அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா அதுக்கு உங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் நான் செய்வேன். ஆ என்னோட திட்டத்த எல்லாத்தையும் கெடுத்துருவான் போலயே! அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஹீரோ இந்த இடத்துல நடந்து போறான். அங்க பக்கத்துல இருக்கவங்களும், இந்த மாரி வாங்க உங்கட்ட நான் ஒரு சில விஷயங்கள் வந்து பேசி ஆகணும். அப்படின்னு சொல்லும்போது, ஐய! இவைங்க வேற இந்த மாரி பவுலியன் மாஸ்டர் என்ன உங்கள கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து ஒருத்தன் வந்து சொல்லுவான். சரி ஓகே. நான் உங்கள்ட்ட எந்த விஷயமா இருந்தாலும் அப்புறம் வந்து பேசிக்கிறேன். அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இருந்தாலும் இது கொஞ்சம் முக்கியமான விஷயம். அதனால நான் இத பேசிட்டு அப்புறமேட்டு இது பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல போகாதீங்க நில்லுங்க நாங்க உங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா நடுவுல அந்த 2 பாடி கார்டும் வந்துறாங்க. கில்லிங் இன்டென்ட்டோட அவைங்க 2 பேரையும் பார்க்கையில அவைங்க இருந்துட்டு, சரி ஓகே போயிட்டு வாங்க. இப்ப இதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாங்க பொறுமையா காத்திருக்கோம். அப்படின்னு சொல்லும்போது இவன் அப்படியே உள்ள போயிறான். உள்ள போயிட்டு, ஆ சரி ஓகே. பிரதரா? இதுக்கு முன்னாடி எனக்கு பிரதர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கே வித்தியாசமான ஒரு அர்த்தமா இருந்துச்சு. சரி ஓகே. என்னங்கிறத பார்ப்போம். அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அப்படியே கதவ தொறந்துட்டு ஹீரோ வந்து என்ன கூட உள்ள போறான். உள்ள போவேன் ஹீரோவோட பிரதர் நின்னுட்டு, "உள்ள வா. உன்ன நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். உன்னோட இல்னஸ் அது எல்லாமே சரியாச்சு தானே? சரி ஓகே. இப்ப இந்த ரிவர் மார்ஷல் அலையன்ஸ் அத பத்தி நீ என்ன நினைக்கிற?" அப்படிங்கும்போது ஹீரோ வந்து கிரீட்டிங்ஸ். உங்கள பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ரிவர் மார்ஷல் அலையன்ஸோட நீயும் வந்து நம்மளா சேர்ந்து ஒர்க் பண்ணு. அதோட நீ வேற வேலையும் பார்த்துக்குவ அப்படிங்கும்போது, "இல்ல எனக்கு இது எதையும் வந்து நம்மளா செய்றதுக்கு விருப்பம் இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "ஏன்? ஏன் அதனால நீ எதையும் வந்து செய்ய மாட்டேன்னு சொல்ற?" அப்படிங்கும்போது,
ஆமா. இது எதுவும் எனக்கு செய்றதுக்கு விருப்பம் இல்ல. வேணா நீங்க வந்து செய்யுங்க. எனக்கு அதுலேருந்து ஒரு சின்ன பாட்டு மட்டும் குடுங்க. நீ வந்து அப்படியே எந்த ஒரு கோலுமே இல்லாத ஆளா இருக்க." அப்படின்னு சொல்லி ஹீரோ வச்சு பாக்குறான். இவங்க கூட சேர்ந்துட்டு பிசினஸ்லாம் பண்ணிட்டு இருந்தா, ஏன் இப்ப என் வேலைய பாக்காது. எனக்கு ஃப்ரீடமா இருக்கணும். அதுதான் முக்கியம். சரி ஓகே. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கருந்து போயிடுறான். சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. இன்னொரு இடத்துல வந்து பார்த்தாக்கா, அவன் நடந்து போயிட்டு இருக்கான். இத இப்படிதான் போய் அந்த ஆள்ட்ட சொல்ல போறானோ, அவன் என்ன என்ன பண்ண போறானோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே என்ன பண்ணான், ஒருத்தன் வந்து உள்ளார போயிட்டே இருப்பான். மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது, "சரி ஓகே எனக்கு கேட்கல. நீ கொஞ்சம் பக்கத்துல வா" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல ஒ ஒண்ணும் இல்ல இங்கேருந்தே நான் பேசுறேன்" அப்படின்னு சொல்லும்போது பார்த்தாக்கா, அவன் அந்த பிரெட் ஆர்ட் மாரி வச்சு என்ன பண்ணான், அவன வந்து அப்படியே புடிச்சிடுறான். அவன புடிச்சு வந்து என்ன பண்ண இழுத்துட்டு, "நீ என்ன சொல்ல வந்த? அத சொல்லு. நீ நெறைய ஜோக் பண்ணுவல்ல? ஆமா. அத நானும் வேற மறந்துட்டேன். எங்க சொல்லு?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல மாஸ்டர். நான் வந்து என்ன பண்ணேன், சொல்ல வரதுக்குள்ள ஒரு ஜாடிய வந்து எடுக்கான். உனக்கு தெரியுமா? இந்த ஜாடியில ரொம்ப வந்து என்ன பண்ணேன், ஒரு பவர்ஃபுல்லான மார்ஷியல் ஆர்ட்ஸோட சோல் வந்து என்ன பண்ணேன் வச்சிருந்தேன். அவன் அந்த உடம்பு வந்து என்ன பண்ணா, எனக்கு கிடைக்கவே இல்ல. அதுக்கு தகுதியான ஒரு உடம்பு கிடைக்கணும். இது ஹெவன்லி டீமன். அவன் உடம்பு. அந்த இதா இருக்குமோ? இல்ல சார் இந்த மாரி என்ன மன்னிச்சுருங்க. நான் வந்து என்ன பண்ணேன், எதுக்கும் வந்து என்ன பண்ணேன், இது பண்ண மாட்டேன். எனக்கு என்ன விளையாடுறியா? இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இது எல்லாத்தையும் வந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கேன். இல்ல என்ன மன்னிச்சுருங்க. நான் தான் அப்புறம் உங்கள்ட்ட வந்து என்ன பண்ண தப்பிச்சிட முடியும்னு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். அவ்வளோதான். சின்ன தப்பா? சரி ஓகே. எனக்கு தப்பு பண்ணா பிடிக்காது. தப்பு பண்ணா என்ன தண்டனை குடுப்பாங்கன்னு உனக்கு தெரியும்ல. அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவன் கடந்துட்டு கத்த ஆரம்பிக்கிறான். சீன் அப்படியே இன்னொரு இடத்துல சேஞ்ச் ஆகுது. இந்த மாரி நாங்க எல்லா இடத்தையும் டேக் ஓவர் பண்ணிட்டோம். பக்கத்துல இருக்க பிளாக் மார்க்கெட் அது எல்லாத்தையும் என்ன ஃபுல்லா நம்மளே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சோம். நம்மளோட இந்த டோகோ கில்ட் அதுதான் வந்து அப்ப ஃபுல்லா போயிட்டு இருக்கு. பரவால்ல. நம்ம கண்டிப்பா இந்த கோல்டன் வால் மெர்ச்சன்ட் யூனியன் சன் நம்ம திட்டத்துக்கு ஏத்த மாரி வச்சுக்கலாம். அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அப்பதான் ஒரு பக்கம் வந்து கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். சரி ஓகே. நான் முதல்ல இருந்தத விட ஃபுல்லாவே மாறிட்டேன்னு நெனைக்கிறேன். என்னோட விஷயங்கள் எல்லாமே மாறிருச்சு. அதே மாரி போன வாட்டி செஞ்ச தவறுகளையும் நான் செய்ய மாட்டேன். ஃபுல்லா நான் வந்து என்ன பண்ணேன் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு வேற வேலைய பார்ப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ரூம் விட்டு வெளிய வரையில இந்த மாரி கிரீட்டிங்ஸ் மாஸ்டர் உங்கள பார்க்கறதுக்கு இப்ப நெறைய விருந்தினர்கள் வந்திருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது நெறைய பேரா? யாரு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கையில அவன் ஒரு பேப்பர் மாரி எடுத்து யோசிக்கிறான். இந்த மாரி ரிவர் மார்ஷல் அலையன்ஸ்ல இருந்து முதல்ல ஒருத்தர் வந்தாரு. அடுத்து அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி டோகோ கில்ட்லேருந்து ஒருத்தன் வந்தான். அப்புறம் இந்த 1000 பிசிஷியன்ஸ் அதுலேருந்து வேற வந்தாங்க. அப்டின்னா என்ன டோகோ கில்டா? அவைங்க யாரு? ஆமா அவைங்க சம்மந்தமே இல்லாம வந்துட்டு இது இந்த டோகோ கில்டுங்கிறவைங்க ஹெவன்லி டீமன் அதோட அது சேர்ந்தவைங்களாச்சே! அப்ப ஒருவேளை ஏதோ தெரிஞ்சவங்க யாராவது நம்மள இது பண்றாங்களா? அவைங்க ஹெவன்லி டீமனுக்கு விசுவாசமான ஆளுன்னாய்ங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாரி ஒருவேளை நான் ஹெவன்லி டீமனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நெனைக்கிற ஆளுங்க எல்லாமே கொஞ்சோண்டு பேர் தான். இது எப்படி தெரிஞ்சது? ஒருவேள சரி ஓகே. நீங்க எல்லாரும் தயாராகுங்க. நம்ம வெளிய போறோம். அப்படின்னு சொல்லும்போது, "வெளிய வா எங்க போறோம்?" அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கல. "நான் வெளிய போறோம்ன்னு சொன்னேன்." அவ்வளோதான் ஏன் தேவையில்லாதெல்லாம் கேட்கிறீங்க? அப்படிங்கும்போது, "புரிஞ்சுச்சு மாஸ்டர் நம்ம போலாம்." அப்படின்னு சொன்னோனே, சரி ஓகே. எல்லாரும் எல்லாத்தையும் தயார் பண்ணலாம். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, ஹீரோ வந்து பார்க்குறான். என்ன பண்றது? அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, எல்லாரும் வந்து என்ன இந்த மாரி பேசிக்கிட்டே வந்து கிளம்பி வெளியில வந்து போயிடுறாங்க. மார்க்கெட்டுக்கு வந்து போனதுக்கப்புறம், இதுதான் அந்த கோல்டாங்கில். இங்க தான் போணும்." அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ திரும்பி பார்க்குறான். ஓகே. யாரும் எந்த ஒரு விஷயங்களும் செய்யாம இருக்க. அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, அந்த ஃபிசிஷியன் அவன் ஒரு மாரி, "என்னது இது? ஏன் இங்க வந்துருக்காய்ங்க சம்மந்தமே இல்லாம? இந்த இடத்துக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்காய்ங்க? என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியலையே!" அப்படின்னு உள்ள வந்து போனாய்ங்க. உள்ள போனோனே ஒருத்தன் வந்துட்டு இந்த மாரி, "நீங்களும் இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. உங்கள பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்." அப்படின்னு சொல்லயில மத்தவங்கலாம் வந்துட்டு, "எதுக்கு எதுக்கு இவன் போய் தேவையில்லாம அவன்ட்ட போய் கீழ விழுவுறான்? இவன் ஆள பார்க்கவே வித்தியாசமா இருக்கான். ஒரு சோப்புலாம் வாங்கிட்டு கால்ல போய் விழுவுறேடா" அப்படின்னு இருக்கும்போது, "என்னடா? ஏன் நீங்க எல்லாரும் என்ன ஏன் இது பண்ணிட்டு இருக்கீங்க?" "பரவால்ல மாஸ்டர் இங்க வந்துட்டாரு. அவரே வந்து என்ன பண்ணா நம்ம கூட இனிமே சேர்ந்து வேலை செய்ய போறாரு." அப்படின்னு சொல்லும்போது, "போய் அவங்கள எல்லாம் அடிச்சுட்டு வா" அப்படின்னு சொல்லும்போது, இவன் வந்துட்டு ஷாக் ஆயிருவான். "மாஸ்டர் வேணாம்" அப்படின்னு சொல்லும்போது, "ஏய் என்னடா அடிக்கிருவியா?" அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த பாடிகார்ட் போய் ஒவ்வொருத்தனா போட்டு போட்டு அடிச்சு வெளுத்துக்கிறான். ஒவ்வொருத்தனையா போட்டு அடிக்கும்போது, அவன் இருந்துட்டு, "நீங்க என்ன செய்றீங்கன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம்" அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே, "நீயும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்க போறியா? சீக்கிரம் போ" அப்படின்னு சொல்லுவான். அந்த பாடிகார்ட் சொன்னோனே, "சார் எதுக்கு இவங்கள நம்ம அடிக்கிறோம்? என்ன இது? நீ தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க. அதனால தான் உன்ன வந்து பார்க்கறதுக்காக நானே வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா, அந்த பாடிகார்ட் ஒவ்வொருத்தரையும் தூக்கி போட்டு பலமா அடிச்சுக்கிட்டே இருப்பான். "ஏய் இங்க பாரு, சீக்கிரம் வந்து நம்ம இந்த வேலைய முடிப்பியா?" அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தா எல்லாத்தையும் என்ன பட்டு பட்டுன்னு அடிச்சு போட்டு காலி பண்ணிருவான். சரி ஓகே. இப்ப நாம கொஞ்சம் தனியா பேசலாமா? அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தாக்கா, அந்த பாடிகார்டு பார்த்தாக்கா, ஃபுல்லா எல்லாத்தையும் போட்டு அத அப்புறம் அடிச்சு போட்டுருவான். அடிச்சு போட்டோனே, "எனக்கு புரியல இங்க என்ன நடக்குது?" அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த பிசிஷியன் இருந்துட்டு,
என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர். நான் தான் வந்து அப்பலாம் தெரியாம இந்த தப்பு வந்து பண்ணிட்டேன். ஏன்னா நீங்க கண்டிப்பா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது, இவன் வந்துட்டு எதுக்கு இவன் தேவையில்லாம மன்னிப்பு கேட்கறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தாக்கா, அந்த ஏரியால இருந்தா எல்லாத்தையும் வந்து என்ன அப்பலாம் அடிச்சு அந்த பாடிகார்ட் கீழ போட்டுருவான். எல்லாத்தையும் அவன அப்புறம் அவன் அடிச்சு போட்டுட்டு அப்பயே அந்த இன்னொரு ஃபீமேல் பாடிகார்ட் அவ்வளோதான் வந்து பார்ப்பான். அவனும் வந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாரி இருந்தது போது. சரி ஓகே நான் இப்போ அவன்ட்ட தனியா பேசணும் வா அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எதுக்காக நீ இப்ப இதெல்லாம் செஞ்ச அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாரி நீங்க தான் வந்து அப்புறம் ஹெவன்லி டீமன் அதோட பையனா இருப்பீங்க அப்படின்னு நினைச்சேன். அதனால தான். என்னது ஹெவன்லி டீமன்? ஹெவன்லி டீமனோட பையனா? அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்படி இருப்பேங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நீ எந்த ஒரு கண்ணோட்டத்தில பார்க்குற? நான் பார்க்கறதுக்கு ஹெவன்லி டீமன் மாரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாரி கேட்கல. ஆமா மாஸ்டர் நீங்க பார்க்க அந்த மாரி தான் வந்து இருந்தீங்க. அதனால தான் நான் வந்து அப்புறம் கேட்டேன். அதனால தான். இத மன்னிச்சுருங்க. இனிமே இந்த மாரி ஒரு தப்ப நான் என்னைக்குமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ச்சே! நான் உண்மையாவே வந்து என்ன பண்ணேன், ரொம்ப ஒரு சாதாரண ஆளா மாறிட்டேன். இதுக்கு முன்னாடி ஹெவன்லி டீமனா இருக்கும்போது இந்த மாரி நான் யாரையும் வந்து ரொம்ப அந்த அளவுக்கு நடிச்சதே வந்து கிடையாது. சரி ஓகே. நீ தப்பு பண்ணிட்ட அப்புட்னாக்க, அதுக்கான ஆக்ஷனையும், பொறுப்புகளையும் நீ தானே எடுத்துக்கணும். சரியா? அப்படின்னு சொல்லும்போது, ஓகே. அப்படின்னு சொல்லி சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. இன்னொரு இடத்துல படகுல ஒருத்தன் வந்துட்டுருக்கான். ச்சே! நான் இந்த ஹுவான் இங்க வந்துட்டான். இங்க வந்து தான் இனிமே அடுத்த வேலைய வந்து பார்க்கணும். அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தவன்ட்ட போயிட்டு இந்த மாரி எல்லா திட்டங்களும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நாம நமக்குள்ள இருக்க அந்த பழைய பகைய வச்சுக்கிட்டே இருந்துட்டோம்னா, நம்ம எல்லாரும் அழிஞ்சு போயிருவோம். உனக்கு தெரியும் தானே! என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சீல். இத தாங்குற மாரி என்ன அப்பன்னா ஒரு பயங்கரமான பாடி வந்து வேணும். அதுக்கு நீ தான் என்ன பண்ண உதவி பண்ணணும். அப்படிங்கும்போது எனக்கும் தெரியும். இதுக்கு தேவையான ஒரு பாடி வந்து ரொம்ப எனக்கும் தெரியும். அது வேற எங்கேயும் இல்ல. கோல்டன் வால் மெர்ச்சன்ட் ஹவுஸ் தான். அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சீன் அப்படியே இன்னொரு இடத்துல சேஞ்ச் ஆகுது. பார்த்தாக்கா கோல்டன் வால் மெர்ச்சன்ட் ஹவுஸ்ல என்னங்க இதுதான் இந்த எலிக்ஸர். நீங்க கேட்டீங்களே! நான் செஞ்ச தப்புக்காக நான் வந்து செஞ்சிருக்கேன். இந்த எலிக்ஸர் வந்து என்ன அப்படின்னா, உங்கள ஃபுல்லாவே அப்டேட் ஆகும். அப்படின்னு சொல்லும்போது தான் இப்ப யோசிச்சு பார்க்குறேன். இந்த மாரி அவைங்க எல்லாத்தையும் அப்படியே அடிச்சு போட்டதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்லியிருப்பான். நீ செஞ்ச இந்த தப்புக்கு தண்டனையா ஒரு பயங்கரமான எலிக்ஸர போய் செஞ்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்லியிருப்பான். சொன்னோனே இதுக்கு 2 நாள் தான் டைம். சீக்கிரம் அதுக்குள்ள செஞ்சுரு அப்படிங்கும்போது 2 நாள்ல நான் பார்த்து இத எப்படி செஞ்சேன் தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டு என் தோள்பட்டையெல்லாம் பயங்கரமா உடைஞ்சே போயிருச்சு. சரி ஓகே பரவால்ல. இது வேலை செய்யுதா இல்லையாங்கிறத நான் செக் பண்ணி பார்க்கணும். பழைய மாரி இருக்கும்போது நான் என்ன இப்படியா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சுட்டு, பரவால்ல இது நல்லா தான் இருக்கு. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்படி சொல்லி ஹீரோ என்ன பண்ணா, அத எடுத்து அவன் வாய்க்குள்ள வந்து போட்டுறான். போட்டுட்டு, பரவால்ல. இது நீ நல்லா தான் அப்படியே தயாரிச்சிருக்க. நான் யூஸ் பண்ண இதுக்கு எனக்கு எந்தவித எனர்ஜியும் குடுக்காது. ஆனா இது மத்தவங்களுக்கு உண்மையாவே ரொம்ப நல்லா இது பண்ணும். இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்பா! இப்பதான் எனக்கு ஒரு நிம்மதியாவே இருக்கு. சரி ஓகே. இதே மாரி ஒரு 700 இது செஞ்சிரு. சரியா? அப்படின்னு சொல்லும்போது, என்னது 700 இதுவா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்பா நீ செய்ய மாட்டியா? 700 இது செய்யுன்னு சொன்னேன்னா செஞ்சுரு. நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை அதுதான். சரியா? அப்படிங்கும்போது, ஆனா 700ங்கிறது ரொம்ப பயங்கரமா இருக்கு. அத எப்படி என்னால செய்ய முடியும்? அப்படின்னு சொல்லும்போது, நீ கவலைப்படாத. மத்த பிசிஷியன்ஸ் எல்லாரையும் அத அப்புறம் கூட கூப்பிட்டுக்க. அப்படின்னு சொல்லும்போது, ஓ! அப்ப சரி ஓகே நான் பார்த்து செஞ்சுர்றேன். சீக்கிரமா செய். அது நம்ம ஃபியூச்சருக்கு உதவும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் செட்ல வந்தவள பார்த்து, இந்த மாரி உன்கிட்ட வந்து கொஞ்சம் பேசணுமே. சரி ஓகே. இதுக்கு நைட்டு நீ என்னோட ரூமுக்கு வா. நம்ம 2 பேரும் வந்து அப்ப நான் தனியா நெறைய விஷயங்கள் பேசணும். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அவட்ட சொல்றேன். சொல்லிட்டு மத்த மெயில்ல என்னது இது? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, நான் கிளம்புறேன். நைட்டு பார்க்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட சொல்லும்போது, சரி ஓகே. நைட்டு அவ உடம்புல இருக்க அந்த எல்லா எனர்ஜி ஹீரோ அந்த பர்பிள் எனர்ஜிய வச்சுட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணி அந்த எனர்ஜிலாம் அப்சர்வ் பண்ணிருவான். உடனே வந்துட்டு பரவால்ல. நான் நெறைய நாள் என் மனச தேக்கி வச்சுட்ட எல்லா விஷயங்களும் மறக்கிற மாரி இருக்கு. ஓகே. இப்ப இந்த ஆப்போசிட்டுக்கு போய் இன்ஃபர்மேஷன கேதர் பண்ணுவோம். அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆப்போசிட்ல பார்த்தா, அந்த ஆப்போசிட்டோட பையன் அவன் தான் இருப்பான். சரி ஓகே. நீங்க எதுக்கு வந்த? ஆப்போசிட்ல இருந்தா நீ தான் போயிட்டேன்ட்டல்ல. அப்ப எதுக்கு தேவையில்லாம இங்க வந்துட்டு இருக்க? நான் கேட்ட இன்ஃபர்மேஷன் அது என்னாச்சு? அத மட்டும் சொல்லு. அப்படிங்கும்போது இந்தா இதோ இங்க இருக்கு. இதுதான். இத பார்த்துக்க. இது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் வந்து என்ன பண்ணா, எதுவும் கரெக்ட்டாவே இல்ல. இது பத்தவும் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் அந்த மேஜையில அத தூக்கி போட்டு அடிக்கல. ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு மட்டும் தான் இன்ஃபர்மேஷன். நீ என்ன பண்ண தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீயா இருக்காது. காசு குடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்கிட்டயே காசு கேட்கிறியா? அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்ல. காசு காசு தான். சரி ஓகே. நான் வேணா அந்த மாஸ்டர் அவனே போய் நேரடியா பார்க்குறேன். அவன்ட்ட போய் சொல்றேன். இந்த மாரி நான் உங்க கூட இருக்கிறனால இன்னும் லாபகரமா இருக்கும். அவன் உங்க கூட இருக்கனால வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லும்போது, அவ வந்துட்டு என்னது இது? இவன் ரொம்ப மோசமானவன். இவன் மட்டும் என்ன பண்ணா மாஸ்டர் கூட போய் சேர்ந்துட்டான்னா, மாஸ்டர் பின்னாடி இருந்து என்ன பண்ணா அவர குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, சரி. நீ இங்கேயே இரு. நான் கிளம்புறேன். நான் போய் என்ன பண்ணேன், அவன் கூட இருந்து உன்னோட இடத்த நான் பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பையில, நில்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்ணா ஓடி போய் போறான். என்னது இது? இவன் அதுக்குள்ள எங்க போயிட்டான்? இங்க சுத்தி இருந்த பார்க்கையில ஆள காணோமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கூட்டத்தில பார்த்தா அவன் வந்து தப்பிச்சு ஓடிருவான். மாஸ்டர் கிட்ட வந்து நம்மளால சீக்கிரம் போய் சொல்லியே ஆகணும். அவன் ரொம்ப மோசமான ஆள். அவன மாரி ஒருத்தன் மாஸ்டர் கூடவே இருக்கக்கூடாது. அடுத்த நிகழ்ச்சியில இன்னொரு வீடியோ பார்க்கலாம். சேனல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா பை.